வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். எல்லாருமே ரிசல்ட் எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பீங்க. யாரும் பயப்பட வேணாம், எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் தான் வரும். நம்பிக்கையா இருங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க விரும்புற கல்லூரியில விரும்புற பாடப்பிரிவு கிடைக்கிறதுக்கு கேரியர் கைடன்ஸ் குரு ஜாக்கிர் ஹுசேன் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மருத்துவத்துறையில இலவசமாக படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ன சார் அப்படியா? ஒரு மருத்துவத்துறை படிப்புகள்ல எல்லாமே இலவசமா கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரவிந்த் ஐ மருத்துவமனை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இந்தியா லெவல்ல ரொம்ப ஃபேமஸ். மதுரை பேஸ். பட் ஆல் ஓவர் இந்தியால ஒரு 15 இடத்துல அவங்களுடைய மெடிக்கல் இது இருக்கு. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் ஐ ஹாஸ்பிட்டல் இதுல, ரைட். அதே அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்காரவங்க மெடிக்கல் ரிலேட்டட்கான கோர்சஸ் ரொம்ப என்ன செய்யறாங்க, ஃப்ரீயா பண்றாங்க. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வயசு 20 வயசுக்குள்ள இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெண்கள். ஒன்லி இந்த ஃப்ரீ எல்லாமே இந்த கோர்சஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ். போக +2ல பாஸ் பண்ணியிருந்தா போதும். மெயினா அவங்க யார் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறாங்கன்னா, ரூரல்ல இருக்காங்க, அதாவது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க. அது போக படிக்கும் போதே அவங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்டைஃபண்ட் இருக்கு. மொத்தம் இந்த படிப்போட டியூரேஷன் 2 வருஷம். படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இதுல 2200 ரூபாய் ஸ்டைஃபண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷம் 2400 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஆக்சுவல் உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடுனா உங்களுக்கு ஒன்லி பார்த்தா சாப்பாடு ஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் 2000 ரூபாய். தங்குற எல்லாமே ஃப்ரீ. போக உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. வேற எந்த சார்ஜுமே உங்ககிட்ட வாங்குறது கிடையாது. இது நான் மோட்டிவேஷன்ஸ்க்கு கிராமத்து ஸ்கூல்களுக்கு நிறைய போவேன். நான் கிராமத்து ஸ்கூல்லலாம் போகும்போது நிறைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா, சார் நான் நர்சிங் ஆக போறேன். இங்கன்னா சார் அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்கு, அங்க போனோம்னா எல்லாமே ஃப்ரீயா படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு கைக்கு காதுக்கு நகவத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் சார்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாங்க. எனக்கு அப்ப புரியல, என்னடா இது ஃப்ரீயா படிச்சுட்டு அவங்க எப்படி கல்யாணத்துக்கு இந்த இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நான் அங்க இருக்கிற HR இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். மேடம் இந்த மாதிரி நான் நிறைய கிராமத்துக்கு மோட்டிவேஷன் போகும்போது அரவிந்த் இது 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு 3 வருஷம் இல்ல 2.5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுடைய கல்யாண செலவே பெண் பிள்ளைகள் தாங்களே ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. அப்ப அந்த HR மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சார் அவங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு மட்டும்தான், மற்றபடி தங்குறது எல்லாமே ஃப்ரீ. போக அவங்களுக்கு ஒரு பெரிய செலவுகள் இருக்காது. நாங்க என்ன செய்வோம்னா அவங்களுடைய சம்பளத்துல ஒரு 8000 ரூபாய் நாங்க RD மாதிரி நாங்க அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் பண்ணி கொடுத்துருவோம் சார்னு. அது சின்ன லாஜிக் தானே. இப்போ ஒரு 8000 ரூபாய் அவங்க சேவிங்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா 12 × 8 96, ஆல்மோஸ்ட் என்னது 3 lakhs கிட்டக்க இன்ட்ரெஸ்டோட வந்துடும். அந்த காசோட அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க லைஃபை செட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு போக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க எந்த அரவிந்த் ஒரு 15 இடத்துல இருக்கு, இவங்க எந்த இடத்துல கல்யாணம் ஆகி போனாலும் வேற வேற பிரான்ச்சஸ்ல நியர் அபவுட் ஊர்ல போய் அவங்க வேலைக்கு செஞ்சுக்கலாம் சார். மெயினா 100% அவங்களுக்கு ஜாப் செக்யூர்டு. சப்போஸ் கல்யாணம் ஆனாலும் அவங்க வேற ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு வேலை வாங்கிக்கலாம் சார்னு சொன்னாங்க. அதே மாதிரி
படிச்சு அந்த 2 வருஷம் கோர்ஸ் முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து இயர்லி வந்து ஒரு 16,000 வந்து அவங்களுக்கு சேலரி வருது. நியர் அபவுட் வந்து 16,500 கிட்டக்க வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் சேலரி. படிச்சு முடிச்சவன வந்து அந்த சேலரியை தான் வந்து என்னது அவங்களுக்கு எந்த செலவுகளும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த அதுல வந்து 8,000 அவங்க மினிமம் சேவ் பண்ணி வந்து 3 லட்சம் ரூபா வரை வந்து அவங்க பேக்கப் பண்றாங்க. இன்னும் வந்து அதிகமா சேமிச்சு பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே நிர்ணயிக்கணும். என்னென்ன கோர்சஸ் இருக்கு? அவங்க கோர்சஸ் வந்து அதாவது பியூர் சயின்ஸ்காரங்களுக்கு, பயோமேக்ஸ், காமர்ஸ், இது நார்மல் +2 முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து அங்க வந்து கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ் வந்து மதுரையில் மட்டும் கிடையாது. அரவிந்த் கண் மருத்துவமனை எத்தனை இடத்துல இருக்கு? ஒரு 15 இடத்துல இருக்கு. அங்க எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு என்னது இலவச கல்வி தான். இந்த கோர்ஸ் வந்து எங்கெங்க எந்தெந்த ஊர்ல இருக்குன்னா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தேனி, பாண்டிச்சேரி, சேலம், சென்னை, திருப்பதி, திண்டுக்கல், தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், கோயில்பட்டி, இந்த எல்லா இடத்துலயும் வந்து இருக்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த கோர்சஸ் வந்து படிச்சுக்கலாம். ஃபார்ம்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அங்கே வாங்கிக்கலாம். என்னென்ன இருக்குன்னா வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அதாவது மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட்னா மருத்துவ பதிவேட்டு துறையில வந்து உதவியாளர் அந்த படிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்தமாலிக் அசிஸ்டன்ட், அதாவது கண் மருத்துவமனை உதவியாளர் சொல்றாங்க. அது போக வந்து ரெஃப்ராக்ஷன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது என்னது, விழி ஒளி ஆய்வு உதவியாளர். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் கவுன்சிலிங் அசிஸ்டன்ட், அதாவது நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை கொடுக்கறவங்க. அதே மாதிரி வந்து ஆப்டிகல் சேல்ஸ் அண்ட் டெக்னிக்கல், அதாவது அந்த கண்ணாடியெல்லாம் சேல்ஸ் பண்றாங்களே அந்த இதுவும் அவங்க இது பண்றாங்க. அதாவது கண் கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்க அந்த சேல்ஸோட இது. அது போக வந்து ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டர் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு கோர்சஸ் இருக்கு. அது போக வந்து லெபார்டரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது என்ன ஆய்வக உதவியாளர். அது போக வந்து மெடிக்கல் ஷாப் அசிஸ்டன்ட், அதாவது மருந்து கடை உதவியாளர். அது போக வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த உபகரணங்கள் பராமரிக்கிற இதுலயும் வந்து கோர்சஸ் நடத்துறாங்க. அது போக வந்து ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், அதாவது பண்டக சாலை வந்து உதவியாளர். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. எஸ்பெஷலி அப்ளிகேஷன் கூட வந்து அவங்க காசு வாங்குறது கிடையாது. அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ அவங்க வந்து என்னென்ன உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, உங்களுடைய +2 மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, அப்புறம் டிசியோட ஜெராக்ஸு, அப்புறம் உங்க ஆதார் ஜெராக்ஸு, அது போக வந்து அவ்வளவுதான். அது ஒரு பெரிய இது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லா ஊர்ல இருந்து அப்ளிகேஷன் பண்ண பிறகு, இப்ப அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரிசல்ட் வந்த பிறகு நீங்க வாங்கி அப் டு வந்து ஜூன் மாசம் வரை வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அது வரை வெயிட் பண்ண வேணாம். நீங்க ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 10-15 நாள்ல வந்து நீங்க ஃபார்ம் வாங்கி நீங்க நேராவே வந்து எனி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாட்டில் எந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரீயா இருக்கும். அது போக வந்து நீங்க சார் ஒரு நர்சிங்கோட இது அவங்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இருக்காதுன்னா, அவங்களுக்கு வந்து எல்லா என்னென்ன இருக்குன்னா, அவங்க ஹாஸ்டல்லே வந்து அவங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அது போக ஆன்மீகக்கான இது இருக்கு, டிவி இருக்கு, போக வந்து விளையாட்டு வசதி, கேரம், செஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறதுக்கு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் வந்து எல்லா கோர்ஸுமே வந்து 2 இயர்ஸ். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ, இப்ப நான் மேல சொன்ன கோர்சஸ்ல வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து நீங்க நேர்லயே போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல போய் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபார்மாவே பண்ணலாம். பெட்டர் வந்து நீங்க நியர் அபவுட் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போய் ஃபார்மை வாங்கி அங்கேயே ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. அவங்க வந்து ஒரு ஜூன் மாசம் வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய போஸ்ட் இருக்கு. நான் மதுரையில வந்து ஒரு 350, சென்னையில ஒரு 120. ஸோ த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் வந்து வேகன்சி சீட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. மெயினா வந்து
வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் வந்து நான் நிறைய வீடியோஸ்ல வந்து பெண்கள் கல்வியை பத்தி நான் நிறைய வந்து இன்சைட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நிறைய மோட்டிவேஷன் போறதுனால 12வதோட வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து படிப்பை நிப்பாட்டுறாங்க. என்னுடைய ஆசை வந்து எல்லா குழந்தைகளும் வந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சுயமா வந்து அவங்களுடைய சுய காலில் நிக்கிற அளவுக்கு வந்து எல்லா பெண்களும் முன்னேறணும். சிட்டியில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, கிராமத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும். இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஷேர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அந்த புண்ணியம் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். வேற என்ன, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, கவலை விட்டுருங்க. உங்களுக்கு எல்லா வீடியோ வந்து படிப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமா எல்லா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.